நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனங்கள் தான் எத்தனை 84 லட்சம் ஆசனங்கள். அவைகளெல்லாம் நாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யோக இலக்கியங்களில் அவைகளெல்லாம் இருக்கின்றன. 84 லட்சம் ஆசனங்களும் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் அந்த காலத்தில் புத்தகம் இல்லாத காரணத்தினால் குருகுலம் மூலமாகத்தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், செவி வழியாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. என்ன வேண்டும் என்று சொன்னாலும் கோயில்களிலே தான் அங்கே நடக்கும். திருமணத்திலிருந்து பல்வேறுபட்ட நமது குடும்ப நிகழ்ச்சிகள் அத்தனையும் மக்கள் தொகை குறையாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே கோவில்களில் தான் நடந்தது. அந்த காலத்து பாண்டியன் மன்னனும் சோழ மன்னனும் பல்வேறுபட்ட பெரிய பெரிய கோயில்களை கட்டினார்கள். சிற்பங்களை அங்கே வடித்தார்கள். அத்தனை சிற்பங்களின் யோகத்தை தந்தார்கள். கோவில்களுக்கு மக்கள் போகிறார்கள், பார்க்கிறார்கள். அதை பார்த்து செய்யட்டும் என்று அவர்கள் அதில் இந்த பெயர்களை கூட எழுதுவதில்லை. பார்த்து பார்த்து செய்து பலரும் கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள். பிற்காலத்தில் தான் ஏடுகளிலும் பனை ஓலைகளிலும் அந்த நமது முனிவர்கள் எழுத்தாணி மூலமாக எழுதி அதை படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. எத்தனையோ ஏடுகள் இன்றைக்கு வீணாகிவிட்டன. ஆனால் இப்பொழுதும் நமது சிவன் கோயில்களிலும் பெருமாள் கோயில்களிலும் இந்த யோகாசன பயிற்சிகள் இருக்கின்றன. தேர்களில் இருக்கிறது, கோபுரங்களில் இருக்கிறது, பிரகாரங்களில் இருக்கிறது. அதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த சிற்பிக்கும் அந்த ஆசனத்தை பற்றி தெரிந்தால்தான் அவ்வளவு அழகாக அவன் அதை செதுக்க முடியும். அவன் ஆள் யோகாசனம் செய்வதை இந்த சிற்பி பார்க்கிறான், தானும் செய்து பார்க்கிறான், அதுக்கப்புறம் தான் வடிவமைக்கிறான். அந்த காலத்தில் அப்படிதான். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சென்னையை சேர்ந்த ஒரு யோகாசன ஆசிரியர், 43 வயது, யோகத்தில் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு படிப்புகளை படித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று பெண்மணிகளுக்கு யோகாசனத்தை கற்றுத்தருகிறார்கள். 43, 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய உடலை எவ்வளவு அழகாக வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தால் வேலம்மாள் பள்ளி, உலகத்திலேயே மிக சிறந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி, 10 வயது. அவள் அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். இங்கே இடது பக்கமாக உட்கார்ந்திருக்கின்ற என் அருமை சீடர், நான் ஆரம்ப காலம் தொட்டு 30-40 வருடங்களாக என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டு 70 வயதிலும் அற்புதமான ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் நடத்தக்கூடிய பல்வேறு கோர்ஸ்களுக்கு, டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், இன்னவர பல்வேறு கோர்ஸ்களுக்கு அவர்கள் இங்கே வந்து மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறார்கள். இன்னும் உடற்பயிற்சி கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். அவருடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், அவருடைய உணவு கனிப்பழங்கள், தேங்காய், முளைவச்ச தானியங்கள், பேரிச்சம்பழம், இவைகள்தான் அவர்களை சாப்பிடுவார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு நோயே கிடையாது. காலமெல்லாம் அவர்களுக்கு யோகாசனம் செய்ய வேண்டும், மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம். வீடு வீடாக சென்று இன்னும் பல்வேறுபட்டவர்களுக்கு ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தனக்கென்று ஒரு பள்ளி வைத்திருக்கிறார்கள், அங்கே வருபவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனது கல்லூரிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் வெகு தூரத்தில் தள்ளி இருக்கின்ற உடற்பயிற்சி
பல்கலைக்கழகத்திலும் போய் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஓயாது உழைப்பவர்கள். காலையிலே 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக அவருடைய பணி, யோக பணி நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சில அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதற்கு உதாரண புருஷராக இருக்கிறார்கள். தானும் தன்னுடைய சீடர்களை இது போன்ற நிலைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி படித்த உடையவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அற்புதமான ஆசனங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்கள். பார்க்கலாம். இந்த ஆசனம் யோக இலக்கியங்களிலே கிடையாது. அற்புதமான ஆசனம். இவராக கண்டுபிடித்த ஆசனம். கிட்டி ஆசனம். கிட்டி ஆசனம் பாருங்க, அதுக்கு இவர் பெயர் கொடுத்தது கிட்டி ஆசனம். பந்துக்கண்ண முட்டு, இடுப்பு இவைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் கிட்டி ஆசனம். இங்கே பாருங்கள், பச்சுமூத்த ஆசனத்தில் இந்த சின்ன குழந்தை கூட முழுமையாக செய்ய முடியவில்லை. 43 வயது பெண்மணி யோகாசன ஆசிரியர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சயன பச்சுமூத்தாசனம். அப்படியே படுத்து விட்டார்கள். தொடையிலேயே அவர்கள் படுத்து விட்டார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இதிலே நான் இருப்பேன். அப்போ எவ்வளவு பயிற்சி செய்தால் இந்த ஆசனத்தை அவர்கள் முழுமையாக செய்ய முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். கிட்டி ஆசனம். அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்கள். வவ்வால் ஆசனம். பத்மாசனம், மச்சாசனம், துவிபாத விருஷ்டாசனத்தை எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். 45 வயது பெண் வவ்வால் ஆசனம். வவ்வால் தலைகீழத்தான் தொங்கிக் கொண்டிருக்கும் பாருங்கள். வவ்வால் ஆசனம். இவைகளெல்லாம் தொடர்ந்து காலமெல்லாம் பயிற்சி செய்தால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். பத்ம மயூரா மச்சாசனம். இந்த ஆசிரியர் செய்யக்கூடிய, இந்த பெண்ணாசிரியர் செய்யக்கூடிய ஆசனம் மிக கடினமான ஆசனம். அதே மாதிரி யோக ஆசிரியர் T.A. கிருஷ்ணன் அவர்கள், யோகி கிருஷ்ணன் அவர்கள் பாருங்கள், இந்த வவ்வால் ஆசனத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் இருப்பேன் பாருங்கள். அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 70 வயது வாலிபர். ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. அடுத்த ஆசனத்துக்கு செல்லும். மெதுவாக கலைத்து விட்டு அடுத்த ஆசனம் செய்யுங்கள். காசி ஆசனம், யோக தண்டாசனம், காசி ஆசனம் பாருங்கள். தொடை வழியாக கையை பின்னால் பிடித்திருக்கிறார்கள். முதுகுத்தண்டு, ஜீரண கருவிகள், L4 L5 உள்ள பிரச்சனைகள் இவைகளெல்லாம் அற்புதமாக நீக்கக்கூடிய ஆசனம் தண்டாசனம். காசி ஆசனத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் பாருங்கள். பழம் சாப்பிடுவதால் உடல் இளக்கம் கிடைத்து விடுகிறது. வயிற்றிலே அதிகப்படியான உணவு இருக்காத காரணத்தினால் ஆசனங்களை வெகுவாக செய்ய முடியும். ஒரு 20 எண்ணிக்கை இருந்து கொண்டு அடுத்த ஆசனத்துக்கு நீங்கள் சென்று விடலாம். நாற்பத்தி 3, 10, 70. ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கோமுக ஆசனம், கைகால் இரண்டும் சேர்த்து கோமுகாசனம். மாலாசனம்,
கருவிகளை அப்படியே அழுத்தி கசக்கி பிழியக்கூடிய அற்புதமான ஆசனம் செய்கிறார் 70 வயது வாலிபர். இங்கே பாருங்கள், 43 வயது பெண்மணி யோகாசன ஆசிரியர். காமுகாசனம், காலில் ஒரு கோமுகம், கையில் ஒரு கோமுகம், 2 பசுமுக ஆசனத்தை செய்கிறார்கள். பந்துக்கண்ணு முட்டு, இடுப்பு முட்டு, இவையெல்லாம் செம்மையாக செயல்படக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். கை முட்டுக்கள், ஜாயிண்ட்டுகள், அந்த 10 கண்ணு முட்டு சரியாக இயங்கினால்தான் கைகள் சரியாக இறங்கும், கால்கள் சரியாக இயங்க முடியும். மாலாசனத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் பாருங்கள். அதே போன்று யோக முத்ராவில் 10 வயசு பெண்மணி எவ்வளவு நேரம் இருக்கிறது பாருங்கள். மெதுவாக அடுத்த ஆசனத்துக்கு செல்லுங்கள். பத்ராசனம், தியானத்திற்குரிய ஆசனம். குடும்ப கட்டுப்பாடு ஆசனம் கூட இது என்று சொல்வார்கள் பத்ராசனத்தை. சின்ன குழந்தை எப்படி சிரசாசனம் செய்கிறது பாருங்கள். நல்ல நினைவாற்றல். வீராசனத்தை 43 வயது பெண்மணி ஹனுமானாசனம் என்று சொல்வார்கள், வீராசனம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கூட எந்த விதமான முகத்திலே அந்த வலியினுடைய கஷ்டங்கள் தெரியாமல் அப்படியே சிரித்த முகத்துடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இவைகளெல்லாம் வெகுகாலம் பழகினால்தான் இது போன்ற வீராசனம், ஹனுமானாசனம் வரும். பத்மாசனம் பாருங்கள், பத்ராசனம் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இது. அவர் இதில் குடும்ப கட்டுப்பாடு ஆசனத்தை இது உபயோகப்படுத்தலாம். மூல சம்பந்தப்பட்ட வியாதிகள், செக்ஸ் டெஃபிஷியன்சி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஹனுமானாசனத்தின் உச்சநிலை அப்படியே படுத்து விடுகிறது. ஆசனம் செய்யலாம். கால் மேல் படுப்பது என்பது மிக மிக கடினம். மெதுவாக சிரசாசனத்தை இறக்கிவிட்டு அடுத்த ஆசனத்துக்கு செல்லும். மாணவர்கள் நினைவாற்றலை பெருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் சிரசாசனம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த சிரசாசனத்தை அற்புதமாக மாணவர்கள் கற்றுக்கொண்டால் நினைவாற்றல், மறதியின்மை இவைகளெல்லாம் நாம் பெற முடியும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஆசனம் அருகோணாசனம். இவராக கண்டுபிடித்தது அருகோணாசனம். பாருங்கள், எத்தனை கோணங்கள். கோணங்கள் அதிகமாக அதிகமாக ஜாயிண்ட்களுக்கு நன்றாக புத்துணர்ச்சி ஏற்படும், இளக்கம் ஏற்படும். அந்த பகுதிக்கு சர்க்குலேஷன் அதிகமாக. கபோடாசனத்தின் உச்சநிலை. மெதுவாக அங்கே வாக்க இந்த ஆசனத்தை எழுந்து யோக தண்டாசனம். முனிவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு மரத்தால் செய்த தண்டத்தை கவட்டையில் வச்சு, கை கவட்டையில் வச்சுத்தான் இந்த ஆசனத்தை செய்வார்கள். அந்த மரத்தை எங்கே போய் தேடுவது? ஆகவே காலையே தண்டமாக வைத்து செல்லக்கூடிய யோக தண்ட ஆசனம். இப்படித்தான் முனிவர்கள் நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டு இந்த தண்டாசனத்தை செய்வார்கள். பாருங்கள், கபோடாசனத்தை இந்த மாணவி எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள். 43 வயது பெண்மணி யோகாசன ஆசிரியர் சிரசாசனம் செய்கிறார்கள். சிரசாசனம் 43 வயது பெண்மணி செய்வது என்பது மிகவும் அற்புதம். ஆகவே வயது ஒரு வரம்பில்லை, எல்லா பெண்மணிகளும் செய்ய வேண்டும். தண்டாசனத்தை யோகாசன ஆசிரியர் செய்ய வேண்டும். அப்படிதான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கான்சன்ட்ரேஷன், முட்டு வலி, இடுப்பு வலி, கைவலி இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும். அவையெல்லாம் தாங்கி கொண்டு செய்ய 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 ஒரு பொறுமை ஏற்பட்டு விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். திரிகோணாசனம், பர்சவ கோண பத்மாசனம். பத்மாசனத்தில் உடலை திருகி கும்பிட்ட நிலையில் படுப்பது.
ஜானு சீராசனத்தில் உடல் திருகாசனம். சின்ன குழந்தை அழகாக திரிகோணாசனத்தை முழுமையாக செய்கின்றது. பர்ஸ்வ கோண கும்பிட்ட ஆசனம். ஜானு சீராசனத்தில் உடலை திருகிக் கொண்டு செய்வது உடல் திருகாசனம். ஜானிசீராசனத்தில் உடல் திருகாசனம். திரிகோண ஆசனம். பாருங்கள், இவைகளெல்லாம் பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகி விடாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். திரிகோணாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். நேராக இருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த வயதிலும் ஆசனம் பழகலாம் என்பதற்கு உதாரணமாகத்தான் 70 வயது யோகி டி.ஏ. கிருஷ்ணன் அவர்கள், 43 வயது யோகாசன ஆசிரியர் அவர்கள், 10 வயது. ஆகவே வயது வரம்பு யோகாசனம் செய்வதற்கு கிடையாது. சில பேர்கள் எனக்கு வயதாகிவிட்டதே என்று புலம்பிக் கொள்வார்கள். நான் எங்கே இது மாதிரி வளைய முடியும், செய்ய முடியும்? பாருங்கள், 2 குழந்தைகளுக்கு தாயான பெண்மணி தான் வீட்டில் குழந்தைகளையும் கவனித்து கொண்டு கணவனையும் கவனித்து கொண்டு இந்த ஆசனத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு வருவாயை தேடிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வேலை இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் வீட்டில் இருந்து கொண்டே இந்த ஆசனத்தில் ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகாசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகாசன ஆசிரியர்கள் ஒரு உதாரண புருஷராக இருந்தால்தான் சீடர்கள் சரியாக இருப்பார்கள். இயற்கை வித்தியத்தை எத்தனையோ பேர் பேசுவார்கள், அதன்படி நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த கனிபலங்கள் தான். அது வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, அது திருமண வீடுகளானாலும் சரி, அங்கே கனிவளங்களை தவிர வேறு எதுவுமே சாப்பிடுவதில்லை. ஒரு பிடிவாதமாக இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூட சொன்னால் கேட்க மாட்டார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது.